ஹர ஹர மகாதேவா தன்னாலுடைஸ்வனே போற்றி நாட்டவர்க்கும் ரிவா போற்றி போற்றி. எல்லாம் அந்த பார்வதி பரமேஸ்வரியை துணை கொண்டு நம் ஆலயத்தின் இருக்கக்கூடிய வரசித்தி விநாயகர் முத்திரகன் சாலை இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி ஓமானது நடைபெற இருக்கிறது. அதை முன்னிட்டு குரு அப்படின்னா நல்ல விஷயங்களை தரக்கூடியவர், நல்ல பலன்களை தரக்கூடியவர் குரு பகவான். அந்த குருவை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மையும் ஏற்படும், சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். ஒரு ஜாதகத்துல 8ஆம் இடம் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த கிரகத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னா வீடு வாங்காம வீடு வாங்குவாங்க, திருமணம் பாக்கியம் இல்லாதவங்க திருமணம் பாக்கியம் ஆகும், சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். அப்பேற்பட்ட தெய்வமா இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவருடைய நிறமானது மஞ்சள் நிறம், அவருடைய தானியமானது கொண்டக்கல்லை சொல்லக்கூடிய வெள்ளை கொண்டக்கல்லை, கருப்பு கொண்டக்கல்லை சொல்லக்கூடிய அந்த நிறமானது. சுவாமி 5ஆம் இடத்துல இருப்பார். 5வது கிரகமா நம்ம வேதத்துல சொல்லப்பட்டக்கூடிய பிரகஸ்பதி தெரியும். ஹிராகா திவசிபாதி கதுவர் சனேஷு அல்லாமல்ல குரு பகவானுடைய அனுகிரகம் பெற்று ரோகக்ஷேமம் அடைஞ்சு நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசியும் நல்லபடியாக இருக்குமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ராசிகள் மேசராசி, ரிஷபராசி, கடகராசி, சிம்மராசி, துலாம் ராசி, தனுர் ராசி, கும்பராசி. இவங்கதான் சுவாமி அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் தேவைப்படுது. அதனால குருவுடைய கொண்டகதமான நெய் தீபமானது தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானுக்கு இந்த வியாழக்கிழமை செய்த ரொம்ப விசேஷமான பலன். மிச்சப்படி உள்ள ராசிகளுக்கு சுவாமி ரொம்ப அனுகிரகமா பிரமாதமா இருக்கார். அதனால அந்த ராசியில் கூடியாதாரும் சுவாமியை வழிபாடு பண்ணி நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. நாட்டுக்கு எப்படி இருக்கு? நாட்டுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு. எல்லாம் இந்த பார்வதி பரமேஸ்வரிய துணையினால நம்ம நாடு நல்ல செல்வ செழிப்போட எல்லாரும் விவசாயிகள் தான் நல்ல சந்தோஷமான முறையில விவசாயிகள் நிறைய வளரணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், எல்லாமே நல்லா ஒழுக்கத்தோடு தர்மத்தோடு வாழணும் அப்படின்னு நம்முடைய சுவாமியுடைய அனுகிரகத்தினால கேட்டுக்கிறேன். எல்லாரும் நல்லபடியா இருங்க. நம சிவாய.